வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இவர் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் எழுச்சிமிகு பேச்சாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள். இவரிடம் இப்ப நம்ம என்ன கேட்க போறோம்னா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான கேள்விகளை கேட்க போறோம். முதல் கேள்வி, ஐயா வணக்கம். முதல் கேள்வி இப்ப அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலதான் என்னுடைய பதவி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அபாண்டமான பழி சுமத்தி இருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்தாரா? இல்ல, அவருடைய வன்மை வெளிப்படுது இல்ல. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். வன்னியர் சமூகம் இந்த தமிழகத்தினுடைய ஆகப்பெரும் சமூகம், இந்த தமிழகத்தினுடைய விவசாய குடி, போர்க்குடி, இந்த சமூகம் இடஒதுக்கீடை பெறக்கூடாது, இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. அவர் கொடுத்ததே இந்த தேர்தலில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டு கிடக்குது, வன்னியர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நாம இப்போதைக்கு வெற்றி பெற்றலாம், ஜெயிச்சிடலாம், மீண்டும் முதலமைச்சர் ஆயிடலாம், அதுக்கு பின்னால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன என்ற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காருன்றது நல்லாவே தெரியுது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் வன்னியர்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த களங்கத்தை இவர் இடஒதுக்கீடு 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்ததன் மூலம் அந்த களங்கத்தை துடைத்து விட்டார் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு அவரும் வன்னியர்கள் மீது வன்மத்துடனே இருக்கிறார். ஏற்கனவே நான் சில கேள்விகளை கேட்டிருக்கிறேன். இதுவரை தமிழகத்தை இதற்கு முன்பு ஆண்ட சோழ பேரரசர்களுக்கு உறையூரும் திருச்சியும் தலைநகராக இருந்தது, பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம் தலைநகராக இருந்தது, பாண்டியர்களுக்கு மதுரை தலைநகராக இருந்தது. இவர்கள் சொல்கின்ற இந்த அதிமுக திமுக சொல்கின்ற திராவிட நாட்டிற்கு எது தலைநகராக இருந்தது? எதுவுமே கிடையாது. எந்த பின்னணியும் இல்லாமல், எந்த வரலாற்று பின்னணியும் இல்லாமல் திராவிடம் என்கின்ற இல்லாத சொல்லை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, இந்த மண்ணின் போர்க்குடிகளுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துவிடக் கூடாது என்பதிலே திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சில் அந்த வன்மத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. சரிங்கய்யா, இப்போ தமிழகத்தை ஆண்டுக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட கொடுக்காம இருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு திமுக அரசு எப்படி கொடுக்கும்? திமுகவுல வன்னியர்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு மிக பெரும் தலைவரா வீரபாண்டியார் மட்டும்தான் இருந்தார். அவர் இறந்ததற்கு பிறகு இன்னைக்கு திமுக இருக்க வன்னிய தலைவர்கள் அனைவரும் ஸ்டாலினுடைய கொத்தடிமைகள். துரைமுருகன் உள்ளிட்ட எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சிவசங்கரம் உள்ளிட்ட வன்னியர்கள் அத்தனை பேரும் ஸ்டாலினுடைய கொத்தடிமைகள். இன்றைக்கு ஸ்டாலினுடன் இருக்கின்ற அமைச்சர்கள் யார்? ஏவா வேலு, பொன்முடி, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ஈரோடு முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு. இவர்களில் பொன்முடி ஒருவரை தவிர மற்ற அனைவரும் தமிழகத்துடைய பூர்வ குடியில் இல்லை. இப்படிப்பட்டவர்களை அருகிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி இந்த தமிழகத்தின் பூர்வகுடிகளுக்கு, போர்க்குடிகளுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்பார்? இரண்டாவது, வன்னியர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதிலே திமுகவிற்கு என்றைக்கும் மாற்று கருத்து இல்லை. வன்னியர்கள் முன்னேறிவிடக் கூடாது, வன்னியர்களுக்கு எந்த உதவியும் செய்துவிடக் கூடாது, அவர்களுக்கான சமூக நீதியை கொடுத்து விடக்கூடாது, ஆனால் அவருடைய ஓட்டை வாங்கி மட்டும் கோட்டைக்கு போய் கொட்டம் அடிக்க வேண்டும் என்பதிலே திமுக உறுதியாக இருக்கிறது. இல்லையே, உச்சநீதிமன்றம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை நிராகரித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட இப்பொழுது 3 ஆண்டுகள் நெருங்க போகிறது. இன்று வரை அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த தகவலும் இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகிறது. அப்பொழுது கூட மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார்கள். அது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அவருக்கு சட்ட ஆலோசனை கொடுப்பவர்களுக்கும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டுக்கான மக்கள் தொகை சர்வேவிற்கும் மக்கள் தொகையில் எந்தெந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்கின்ற சர்வேவிற்கும் வித்தியாசம் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? கலைஞர் கருணாநிதி சொன்னதை போல பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஸ்டாலினும் அவருடைய மந்திரி பிரதானிலும் இருக்கிறார்களா? அல்லது வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை பெற்றுவிடக்கூடாது, படித்துவிடக்கூடாது, வேலை வாய்ப்பை பெற்றுவிடக்கூடாது, இவர்கள் இந்த தமிழக அரசு இருக்கின்ற டாஸ்மாக் கடையில் இருக்கின்ற சாராயத்தை குடித்துவிட்டு குடிகாரர்களாகவே இருக்க வேண்டும், குடிப்பாளிகளாகவே இருக்க வேண்டும்,
படிப்பாளிகளாக மாறிவிடக் கூடாது என்று திமுக நினைக்கிறது. ஸ்டாலினுக்கு அருகிலே இருக்கின்ற அமைச்சர்கள் நினைக்கிறார்கள். சமூக நீதியை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏவா வேலுக்கு தெரியாது, KKSR ராமச்சந்திரனுக்கு தெரியாது. பொன்முடி தன்னை ஒரு டாக்டர் என்கிறார், பேராசிரியர் என்கிறார், முனைவர் என்கிறார். ஆனால் குடித்து விட்டு உலர்கின்ற பேர்கள். இவர்களெல்லாம் எப்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஒப்புக்கொள்வார்கள்? எந்த காலத்திலும் திமுகவும் இடஒதுக்கீட்டை கொடுக்காது. பாமக கடுமையாக போராட வேண்டும், அல்லது பாமக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் வன்னியர் உள்ளிட்ட அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய நிலைப்பாடும், மருத்துவர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடும் இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுல எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல, என்னைக்குமே சமூக நீதின்றதுல டாக்டர் ஐயா சமரசம் செஞ்சுட்டு தான் வரலாறே கிடையாது. கூட்டணி மாறி இருக்கலாம், திமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம், அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கலாம். கூட்டணி வச்சிருந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சிகளுக்கு என்னைக்குமே நெருக்கடி கொடுக்க டாக்டர் ஐயா தவறியதே. இன்றைக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஊழிச்சேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அருந்ததியர் இடஒதுக்கீடு செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதை பெற்று தந்த டாக்டர் ஐயா. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அது பலரும் சொல்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி, டாக்டர் ஐயா வன்னியர் தலைவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு ஜாதி கட்சி தலைவர் என்று இவர்களால் விமர்சிக்கப்படுகின்ற டாக்டர் ஐயா மற்ற ஜாதிகளுக்கு போராடி இருக்கிறார். ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் அவர்கள் ஜாதிக்கு மட்டுமே போராடி இருக்கிறார்கள், மற்ற ஜாதிகளுக்கு போராடியதில்லை. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் கூட இந்த கிரிமிலேயர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் இடஒதுக்கீட்டிற்கு பங்கம் வரும் என்கின்ற நிலையில் தான் இப்பொழுது வள்ளுவர் கோட்டத்திலே போய் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதுவும் யாருக்கு? தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மட்டும். ஆனால் என்ன சொல்கிறார் திருமாவளவன்? தன்னை சனாதன எதிர்ப்பு போராளி என்கிறார், தன்னை ஜாதி ஒழிப்பு போராளி என்கிறார். அம்பேத்கரியம் பேசுகிறார்கள், பெரியாரியம் பேசுகிறார்கள், மார்க்சியம் பேசுகிறார்கள். ஆனால் சொந்த ஜாதிக்காக மட்டுமே போராடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் ஜாதி ஒழிப்பு போராளிகள். மற்ற ஜாதிகளுக்கும் போராடி இடஒதுக்கீட்டை பெற்றுக்கு தந்த டாக்டர் ஐயாவை ஜாதி வெறியர் என்கிறார்கள். தன்னுடைய ஜாதிக்காக மட்டும் போராடுவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் திராவிடம் செய்கின்ற சூழ்ச்சி. எப்பொழுதுமே கலைஞர் கருணாநிதி அவர் மீது என்றைக்காவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துகின்ற பொழுது அந்த குற்றத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை, தான் நிரபராதி என்று நிரூபித்ததாக கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை, ஏன் அண்ணா காலத்திலிருந்தே இன்று வரை அவர்களுக்கு எந்த வரலாறும் கிடையாது. அவர்களை குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் அவர் மீது யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்களை குற்றவாளியாக காட்டி இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை. உதாரணத்திற்கு வேற அண்ணாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்களுக்கும் சினிமாடிகை பத்மினிக்கும் தொடர்பு இருக்கிறதாம் என்று. அண்ணா என்ன சொல்லியிருக்கலாம்? எனக்கும் பத்மினிக்கும் தொடர்பில்லை என்று அண்ணா சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணா என்ன சொன்னார்? நான் ஒன்றும் படிதாண்டா, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல என்று தன்னுடைய தவறை கூட நியாயப்படுத்தியதுதான் திராவிடம். இப்படிப்பட்ட தவறை இந்தியாவில் எந்த ஆட்சியாளரும் செய்ததில்லை, திமுக தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் டாக்டர் ஐயா காலத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலம் போராடுவது என்ற கேள்வியும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே வழி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி சாத்தியமில்லை. இப்ப சமீபத்துல மருத்துவர் ஐயா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்ட்டு. இந்த அரசு செவி சாய்க்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் அதெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இந்த அரசு ஒப்புக்குமா? இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாத்தியமாகும். தமிழ்நாடு அரசு நினைத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. வன்னியர்களுக்கோ அல்லது மற்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கோ இடஒதுக்கீடு கொடுப்பதில் இவர்களுக்கு உடன்பாடு. உதாரணத்திற்கு மகாபாரதத்திலே சொல்வார்கள், சொத்துக்கு உரியவன் துரியோதனன், ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் துரியோதனனுக்கு இல்லை. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கர்ணனுக்கு மட்டுமே இருந்தது. ஆனால் தான் கர்ணன் வாரி வழங்கினான். இன்றைக்கு இவர்கள் துரியோதனுடைய மனப்பான்மையில் இருக்கிறார்கள். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு ஸ்டாலினுக்கும் இல்லை, அவருடைய அமைச்சர்களுக்கும் இல்லை, அந்த கட்சிக்கும் இல்லை, அவருடைய கொள்கையிலும் அது இல்லை.
அவருடைய கொள்கையெல்லாம் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து விடுவது, மக்களை குடிக்க வைப்பது, பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பது. எதில் கொடுப்பது? டாஸ்மாக் மதுபானத்தை குடிப்பது. இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவியிலிருந்து மதுபானத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். பெண்களுக்கு சம உரிமையை சாராயத்தில் கொடுத்து விட்டார்கள். ஆமாம்மா, அது இன்னொரு கேள்வி ஐயா. இதுவரை தமிழகத்தில் ஆண்ட எத்தனை இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பெண்களுக்கான ஒரு டாஸ்மாக் ஒரு பார் திறந்து பெருமை தேடிக்கொண்டது இந்த திமுக அரசு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெண்களுக்கான டாஸ்மாக் கடையை திறந்து பெருமை தேடிக்கொண்ட அரசு கிடையாது, பெண்களுக்கு சிறுமையை கொடுத்த அரசு. உதாரணத்துக்கு பெண்கள் பெண்ணடிமை தனத்திலிருந்து மீட்டு வரத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியலனாலும் நான் இந்த வீடியோ வாயிலா பதிவு பண்றேன். கோவில்களுக்கு பொட்டு கட்டி பெண்களை தேவதாசிகளா நேர்ந்து விட்டாங்க. என்ன சொன்னாங்க? அந்த பெண்கள் கோயிலில் போய் தேவதாசிகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த பரதநாட்டிய கலையை உருவாக்கியதே பெண்கள் தான், இந்த தேவதாசிகள் தான். அவர்கள் உருவாக்கிய பரதநாட்டிய கலையைத்தான் பார்ப்பனிய சமுதாயம் தனக்கு சொந்தமானது என்று அபகரித்து சென்று விட்டார்கள். அந்த தேவதாசிகள் தான் பரதநாட்டிய கலையை உருவாக்கினார்கள். அந்த தேவதாசி முறைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிளாஸ் சாரதா என்கின்ற எம்பி பேசுகிறார். அப்பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள்லாம் தேவதாசி முறை இந்துக்களுக்கு புனிதமானது, ஆகவே இதை ஏன் இவர் எதிர்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பிளாஸ் சாரதா திருப்பி கேட்டார், அப்படி என்றால் அவ்வளவு புனிதமான வேலைக்கு உங்கள் வீட்டு பெண்களை அனுப்பலாம் அல்லவா, ஏன் மற்றவர்கள் வீட்டு பெண்களை அனுப்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு பிறகுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த தேவதாசி தடை சட்டத்தை கொண்டு வந்த. தடை சட்டத்திற்கு பெயரே பிளாஸ் சாரதா சட்டம். பெண்களை உடன்கட்டை ஏற்றிய கொடுமை இருந்தது, பெண்களை வெறும் போகப் பொருளாக மட்டுமே பார்த்த கொடுமை இருந்தது, பெண்களை மிகப்பெரிய அடிமையாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் வரை வெல்கிறார்கள், பெண்கள் அதிகாரத்திற்கு வருகிறார்கள், பெண்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள், பெண்கள் கல்லூரியிலே இன்றைக்கு கோலேச்சுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மாணவிகள் தான் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள், அவர்கள் தான் கல்வியிலே முன்னேறுகிறார்கள். இந்த பெண்களை மீண்டும் அடிமையாக்குவது, இந்த பெண்ணடிமை மீண்டும் வேறு விதத்தில் நிலைநாட்டுவது. இந்த பெண்ணடிமை நிலைநாட்டுவதற்கு தான் பெண்களுக்காக தனியாக சாராய கடை திறந்து விடுவது. பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடத்தை திறந்து விடுங்கன்னா கேட்கல, பெண்களுக்கு தனி பஸ்ஸை கொடுனா ஏதோ ஒரு பஸ்ஸை விட்டாங்க, பெண்களுக்கு தனி கல்லூரி கொடுன்னா கேட்கல, பெண்களுக்கு வாழ்வியல் ஆதாரத்தை கொடுங்கன்னா கேட்கல, சாராய கிடத்தை திறந்து விடான என்ன அர்த்தம்? ஒரு திரைப்படத்துல PS வீரப்பா பேசியிருப்பாரு, மது மங்கை மணி மகுடம். பெண்களுக்கு மது கொடுக்க வேண்டியது, அந்த பெண்களை அடிமையாக்க வேண்டியது, இவர்கள் மட்டும் மணிமகுடத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டியது. இந்த குறுகிய மனப்பான்மை பெண்களை அடிமையாக மாற்றுகின்ற மற்றொரு திட்டம். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்கிறார்கள். அவர்களிடம் மோசமான திட்டத்தில் திராவிட கட்சிகள் இருக்கிறது. பெண்களை மீண்டும் அடிமையாக்க வேண்டும். டாக்டர் ஐயா போன்ற ஒரு சில தலைவர்கள் தான் பெண்களை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெண் தெய்வத்தை அடிமையாக்கி அவர்களை மீண்டும் போகப் பொருளாக்கி அதன் மூலம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள திராவிட கட்சி விரும்புகிறது, திமுக விரும்புகிறது. அதன் விளைவுதான் அவர்களுக்கு தனியாக சாராய கிடைக்கும். நிறைய கேள்விகள் கேட்டோம். ஐயா அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் மிக சிறப்பான பதில் கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.